ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே 7. இன்னைக்கு ஓடி முடிச்சாச்சு. நான் ஸ்டாப்பா வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். மத்தியானம் வேற சோறு வேற சாப்பிடல. வெறும் பேல்பூரி தான் சாப்பிட்டோம் சாயங்காலம். ஃபர்தரா 5 கிலோமீட்டர்ஸ் ஓடி முடிச்சுட்டு இன்னைக்கான டேல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைய வந்து ரொம்ப சால்வ் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளக்ஸா யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சால்வே ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யோசிக்கிற காம்ப்ளக்ஸா யோசிக்கிற விஷயங்கள் எதுவுமே அங்க லாஜிக் ஒர்க் ஆகாது. ஆனா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு சொல்யூஷன போட்டோம்னா, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். நம்ம ஏதோ வந்து இமாலய மலை சைஸ்ல வந்து அந்த பிரச்சனைய யோசிச்சிருப்போம். அந்த பிரச்சனை இமாலய மலை சைஸ்ல யோசிச்ச பிரச்சனை, சின்னதா இருக்கக்கூடிய கல்லு சைஸ்ல இருந்திருக்கும். அததான் நம்ம சொல்யூஷனா இருந்திருக்கும். அத யோசிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நாள் எடுத்திருந்திருப்போம். அந்த மாரிதான் வந்து இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காம ரொம்ப மண்டைய பிச்சுக்கிட்டு, ஏன்னா ரொம்ப நாளா வந்து அந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணணுங்கிறது மட்டும் தான் என் மண்டையில ஓடிட்டு இருந்தது. நான் என்னவோ இமாலய மலை அளவுக்கு அத யோசிச்சு வச்சிருந்தா, அது ஏதோ தம்மாத்துண்டு கல்லு மாரி வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு சொல்யூஷன்ல முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்ம லைஃப்பும் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நம்ம லைஃப்லயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, சின்னதா எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். எப்பவுமே ஷார்ட்டஸ்ட் வே எப்படி அத சொல்யூஷனா கொண்டு போய் முடிச்சிரணும் அந்த பிரச்சனைன்னு தான் பார்க்கணுமே தவிர, அது ஒரு இமாலய அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசா தான் இருந்துட்டு இருக்கும். அது வளர்ந்துட்டும் இருக்கும். அத நம்ம முடிக்கவும் முடியாம இருந்துட்டு இருக்குங்கிறத மட்டும் நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். சின்னதா எப்பவுமே ஷார்ட்டஸ்ட் வேல வந்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தரா நாளைக்கு டே இதே மாரி வந்து ஓடணும் 5 கிலோமீட்டர்ஸ். இத பத்தின கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.